வெல்கம் டு கேகே இங்கிலீஷ் மீடியா விவர்ஸ். இன்றைக்கி கான்வர்சேஷன் ப்ராக்டிஸ் கிளாஸ் 5 பார்க்க போகிறோம். கிளாஸ்க்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். நம்ம தினமும் பேசக்கூடிய வார்த்தைகளில் இதை செய்யாத அதை செய்யாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி எல்லாத்தையும் செய்யாதன்னு சொல்கிறதுக்கு இன்றைக்கி இங்கிலீஷில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கம். நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளில் ஒரு வேலைகளை செய் அப்படின்னு சொல்வதற்கு வினைச்சொல்னு தமிழில் பேர், ஆங்கிலத்தில் வெர்பு. இந்த வெர்பை நம்ம கிராமர் கிளாஸில் பார்க்கலாம். ஆனால் நம்ம செய்யக்கூடிய அனைத்து வேலைகளுக்கும் இங்கிலீஷில் வெர்புன்ற வார்த்தை. உதாரணமாக தமிழில் நில்லு, எழுந்துரு, உட்காரு, சாப்பிடு இப்படியெல்லாம் சொல்லும்போது இந்த வார்த்தைகள் வினைச்சொல். அதையே இங்கிலீஷில் ஸ்டாண்ட், சிட், ஈட், கோ, கம் இப்படி சொன்னால் அந்த வார்த்தைகளுக்கு வெர்புன்னு பேர். இந்த வார்த்தையை வச்சு தான் நம்ம இப்போ கிளாஸ் பார்க்க போகிறோம். ஒரு வேலையை செய் அப்படின்னு சொல்கிறதுக்கு வெர்பு வார்த்தைகளை யூஸ் பண்ணலாம். அதே வேலையை செய்யாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட்டுன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி பேச போகிறோம். இந்த டோன்ட் அப்படின்னு சொல்கிறது டூ நாட்டோட சுருக்க வடிவம், ஸ்போக்கன் ஃபார்மேட். ஃபஸ்ட் ஒன், டோன்ட் ஈட், சாப்பிடாத. ஒருத்தவங்களை சாப்பிடாதன்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ஈட் சொல்லணும். டோன்ட் ஓவர் ஈட் அப்படின்னு சொன்னால் அதிகமாக சாப்பிடாத. அதுக்கடுத்து டோன்ட் ப்ளே, விளையாடாத. டோன்ட் டாக், பேசாத. டோன்ட் ஃபர்கெட், மறக்காத. டோன்ட் ரீட், படிக்காத. டோன்ட் பீட், அடிக்காத. ஒருத்தவங்களை அடிக்காதன்னு சொன்னால் டோன்ட் பீட். டோன்ட் பைட், கடிக்காத. டோன்ட் ரைட், எழுதாத. டோன்ட் ஸ்லீப், தூங்காதன்னு சொல்லணும்னா டோன்ட் ஸ்லீப் சொல்லலாம். டோன்ட் ரன், ஓடாதன்னு சொல்லுவோம்ல, அப்போ டோன்ட் ரன். டோன்ட் க்ரை, அழாத. டோன்ட் லாஃப், சிரிக்காத. டோன்ட் ஃபைட், சண்டை போடாத. டோன்ட் புஷ், தள்ளாத. ஒருத்தவங்களை தள்ளாதன்னு சொல்லும்போது டோன்ட் புஷ். டோன்ட் ஆக்ட், நடிக்காத. டோன்ட் கிவ், கொடுக்காத. டோன்ட் கெட், வாங்காத. டோன்ட் கம், வராத. டோன்ட் கோ, போகாதன்னு சொன்னால் டோன்ட் கோ சொல்லணும். டோன்ட் அஃப்ரைட், பயப்படாத. டோன்ட் டெல் லைஸ், பொய் சொல்லாத. டோன்ட் கிரிட்டிசைஸ், குறை சொல்லாத. டோன்ட் லுக், பார்க்காத. டோன்ட் வாக், நடக்காத. இப்படி டோன்ட் சொல்லி எல்லா வெர்பையும் சொல்லலாம். நமக்கு நிறைய வெர்பை கற்றுக்கணுன்னா கிராமர் வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் சொல்லி இருக்கிற எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இனிமேல் நீங்கள் யாரையாவது ஏதாவது செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லணும்னு நினச்சா கரெக்டாக அந்த வெர்பு அதை யூஸ் பண்ணி டோன்ட் சொல்லுங்கள். டோன்ட்டு கூட நீங்கள் செய்யக்கூடாத வேலைகளை சேர்த்து சொல்லும்போது சூப்பராக உங்களால் இங்கிலீஷ் பேச முடியும். இந்த வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.